தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் எதற்கு குங்குமம் சந்தனம் இடுகின்றோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வழக்கமாக பூஜை முடிஞ்ச உடனே நமக்கு திருநீர் கொடுப்பாங்க, தீர்த்தம் கொடுப்பாங்க. அதன் பிறகு இந்த குங்கும சந்தனம் கொடுப்பாங்க. அந்த குங்கும சந்தனத்தை வாங்கி நாம் நம்முடைய புருவ நடுவில் வைக்கணும். புருவ நடு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த குங்கும சந்தத்தை இப்படி மேலே அப்படிங்க வச்சுக்குவாங்க. அங்கே வைக்கக்கூடாது. குங்கும சந்தனத்தை இந்த புருவ நடுவில் வைக்கணும். அதற்கான காரணம் உண்டு. இந்த குங்கும சந்தனங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனையும் அவனுடைய திருவருளையும் அடையாளப்படுத்துவது. இன்னும் கூட சொல்லப்போனால் சிவத்தையும் சக்தியையும் உணர்த்துவது. இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து போய் பார்த்தீங்கன்னா, இறைவனுடைய அறிவையும் ஆற்றலையும் நமக்கு தருவது என்று சொல்லி அந்த குங்கும சந்தனத்தை நாம் நெற்றியில் வைக்கிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு காணொளியில் ஏன் திருநீர் பூசுறோன்னு பார்த்தோம். இந்த திருநீர் பூசுறங்கிறது நம்முடைய ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற 3 மலங்களையும் நாம் எரித்து சாம்பலாக்க வேண்டும் என்று நெற்றியில் திருநீர் பூசணும். அதை எரித்து சாம்பலாக்குவதற்கு இறைவனும் அவனுடைய திருவருளும் நம்முடைய 3வது கண்ணாகிய நெற்றி கண்ணில் அமர வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் என்ன செய்கின்றோம், இந்த சந்தனத்தையும் குங்குமத்தையும் புருவ நடுவில் வைக்கிறோம். இப்போ நெற்றி கண் ஒன்று சொன்னீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சிவசெறிவு ஆற்றுகின்றவர்கள், சிவயோகம் ஆற்றுகின்றவர்கள் நம்ம உடம்புல உயிர் நின்று இயங்கக்கூடிய 6 நிலைக்களங்களை சொல்லுவார்கள். அதை சக்கரங்கள்னு சொல்லுவாங்க, ஆதாரங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ ஒன்று மூலாதாரம் என்று சொல்லுவாங்க, 2வது சுவாதிட்டானம்னு சொல்லுவாங்க, 3வது கொப்புள்னு சொல்லுவாங்க, 4வது இருதயம்னு சொல்லுவாங்க, 5வது இந்த கண்டம் கழுத்துன்னு சொல்லுவாங்க, 6வது இந்த புருவ நடு என்று சொல்லுவார்கள். அப்போ நம்ம மூலாதாரத்தில் இருக்கின்ற இறை ஆற்றலை யோக பயிற்சியின் மூலமாக, சிவசெறிவு பயிற்சியின் மூலமாக எழுப்பி கொண்டு வந்து புருவன் மத்தியிலே நாம் நிறுத்தினோமேயானால் நமக்கு அடுத்து நிராதாரம் என்று சொல்லக்கூடிய ஆதாரமற்ற நிலையில் இருக்கின்ற திருவருளோடு நாம் பொருத்துவதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்று திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கின்றார். அப்போ இந்த குங்கும சந்தனத்தை நாம் நம்முடைய புருவ நடுவில் வைக்கின்ற போது, என் மூலாதாரத்தில் இருக்கின்ற பெருமானே, என்னுடைய அறிவு கண்ணை திறப்பதற்கு நீயும் உன்னுடைய திருவருளும் வந்து நின்று எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் என்ன செய்கின்றோம், இந்த புருவ நடுவில் இறைவனையும் அவனுடைய திருவருளையும் அல்லது இறை அறிவையும் இறை ஆற்றலையும் நம்முடைய இந்த புருவ நடு என்று சொல்லக்கூடிய 3வது கண்ணாக சொல்லக்கூடிய நெற்றி கண்ணாக சொல்லக்கூடிய இடத்தில் வந்து வீற்றிருந்து அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த குங்குமத்தையும் சந்தனத்தையும் வைக்கிறோம். அடுத்து இப்படி பெரிய சமய உண்மை விளக்குகின்ற இந்த சந்தனமும் குங்குமமும் அடுத்து பார்த்தீங்கன்னா அறிவியல் பூர்வமாகவும் உடல் நலக்கூறு பூர்வமாகவும் நமக்கு பெரிய பயனை தருகின்றது. 1வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா நரம்புகளும் கூடுகின்ற இடமாக இருப்பது இந்த புருவ நடு. அந்த புருவ நடுவில் நாம் குளிர்ச்சியான சந்தனத்தையும் அடுத்து எழுச்சி மிக்க குங்குமத்தையும் வைத்தால் எல்லா நரம்புகளும் கூடுகின்ற அந்த இடத்துல நமக்கு ஒரு புதிய ஆற்றல் தோன்றும் என்று நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இப்போ சந்தனத்தை சந்தனம் குளிர்ச்சி உடையது. ஒன்று அந்த புருவ நெத்தி நடுவில் எல்லா நரம்புகளும் கூடுகின்ற இடத்துல குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அந்த சந்தனத்தை வைப்பதனால நமக்கு மன அமைதியும் உடம்புல ஒரு புத்துணர்ச்சியும் ஏற்படும் என்று சொல்கின்றார்கள். அதற்கு மேலே அந்த புத்து உணர்ச்சி மேலிட்டு செயல்படுவதற்கு வீரியமிக்க இந்த குங்குமத்தை வைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம மனதை அமைதிப்படுத்தி நரம்புகளுக்கு புத்துணர்ச்சியை கொடுத்து அது செயல்படுவதற்கு உடல் கூறு அடிப்படையில்
இந்த சந்தனமும் குங்குமமும் பெரிய பங்கினை அளிக்கின்றது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். மேலும் இந்த புருவ மத்தியை நம்ம அழுத்துறதுனால இந்த வர்மக்கலையில் நம்முடைய புருவ நடுவில் ஒரு வர்ம புள்ளி இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். அதை அழுத்தினால் நமக்கு சிந்தனை ஒருமுகப்படுவதற்கும் மன அமைதி ஏற்படுவதற்கும் வாய்ப்பு ஏற்படும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அதை தவிர இந்த மன ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மனோவசியம் ஹிப்னோட்டிசம் என்று சொல்கின்றார்களே, அவங்க இந்த புருவ மத்தியை தான் உற்று நோக்கி ஒருவருடைய சிந்தனையை நாம் கைக்கொள்ள முடியும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழர் பண்பாட்டில் இந்த புருவ மத்தியை மறைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டு வைக்கிறனுடைய காரணம் அதனால தான் சாதாரணமாக வழக்கமாக நம்முடைய வழக்கத்தில் நம்ம தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க, பொட்டு வேடி பேய் பிடிக்கும், பொட்டு வேடி பேய் பிடிக்கும்னுவாங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த புருவ நடுவின் வழியாக தீய ஆற்றல்கள் நம்ம உடம்புக்குள்ளே நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்லி அதை மறைக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்போது அதோட இந்த புருவ மத்திக்கு ஊட்டம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரிசியினால் செஞ்ச முந்தி சாந்து பொட்டுன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், கருப்பு பொட்டு. அந்த சாந்து பொட்டெல்லாம் ஊட்டம் அளிக்கக்கூடியதாக எல்லா நரம்புகளும் கூடுகின்ற இடத்துல இந்த கருப்பு பொட்டு வைப்பார்கள். இப்போ தான் நம்ம அந்த ஒட்டு பொட்டெல்லாம் வந்து போச்சு. முந்தி பார்த்தீங்கன்னா இயற்கையாக செய்யப்படுகின்ற அந்த பொட்டுகளை நம்முடைய புருவ நடுவில் வைப்பார்கள். அதற்கு மேலே இந்த இறந்தவர்களுடைய உடல் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சந்தனத்தையோ மஞ்சளையோ உருட்டி இந்த புருவம் நடுவில் வைத்து அது மேலே ஒரு உலோக நாணயத்தை வைத்து விடுவார்கள். அது எதற்காக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோடு தொடர்புடையது தான். இந்த மனோவசியப்படுத்தக்கூடிய புள்ளியில் தீய சக்திகள் அந்த இறந்த உடம்புக்குள்ளே போகக்கூடாது என்பதற்காகத்தான் நம்மவர்கள் இறந்தவர்கள் நெத்தியில் சந்தனத்தையோ அல்லது அந்த மஞ்சளையோ உருட்டி வைத்து அதன் மேலே அந்த உலோகத்தை வைத்து அந்த உலோகத்தை வைக்கின்ற போது எப்போதும் ஒரு மந்திரத்தை சொல்லி வைத்தால் அது அவர்களுக்கு பாதுகாப்பாக அமையும் என்று சொல்லுவார்கள். அப்போ இந்த சந்தனம் குங்குமம் வைப்பது என்பது நமக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கின்றது. அதற்கு மேலே இறைவனையும் அவனுடைய திரு ஆற்றலையும் குறிப்பதாக இருக்கின்றது. அடுத்து இறைவனுடைய அறிவும் ஆற்றலும் நம்முடைய மூன்றாவது அறிவு கண்ணை திறக்க வேண்டும், அதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று வைப்பதற்காக நாம் இந்த குங்குமம் சந்தனத்தை நம்முடைய புருவ நடுவிலே வைக்கின்றோம். இந்த குங்குமம் தயாரிக்கின்ற முறையை பார்த்தீங்கன்னா மஞ்சளையும் சுண்ணாம்பையும் கலந்து குங்குமம் செய்வார்கள். அது இயற்கையாக செய்யப்படுகின்ற குங்குமம். இதை நெற்றியில் வைப்பதனால நமக்கு ஒரு உடலிலே ஒரு உற்சாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு வீரியம் ஏற்படும், ஒரு ஒரு உத்வேகம் ஏற்படும் என்ற நிலையை சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த குங்கும சந்தனம் வைத்திருக்கின்றவர்களை பார்க்கின்ற போது முகத்தில் ஒரு பொலிவு தோன்றும், ஒரு அழகு தோன்றும், ஒரு இறை சிந்தனை அவர்களை பார்த்தால் அந்த தெய்வீக கலை தோன்றும் என்று இப்படியெல்லாம் இந்த குங்கும சந்தனத்தை சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அதை நாம் எதற்காக அணிகின்றோம் என்பதை அறிந்து கொண்டு அணிந்தால் நாம் அந்த செய்தியை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய அறிவு விளக்கம் பெற வேண்டியது என்பது முதன்மையாக இருக்கின்றது. அதற்கு இறைவனுடைய திருவருள் தேவையாக இருக்கின்றது. அதனால தான் நமசிவாயவே ஞானமும் கல்வியும் நமசிவாயவே நன்னெறி காட்டுமே என்று நாவுக்கரசு பெருமான் சொல்லி இருக்கின்றார். இப்படி வழிபாட்டில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அதனுடைய பொருளை தெரிந்து கொண்டு செய்தோம் என்று சொன்னால் நாம் எவ்வளவு பெரிய சமயத்திற்கு சொந்தக்காரர்கள், நாம் எவ்வளவு பெருமைப்படக்கூடியவர்கள் அப்படிங்கிற செய்தியை நம்முடைய அடுத்த தலைமுறையினர் உணர்ந்தார்களேயானால் நம்முடைய சமயத்தின் மீது அவர்களுக்கு மிகுந்த ஈடுபாடும் பெருமையும் நம்பிக்கையும் உறுதியும் ஏற்படும் என்பதை இவ்வேளையிலே தெரிவித்து விடைபெறுகின்றேன். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.